கோல்டு கிராஷ் ஆகுமா? தங்க விலை இனி எங்க போகும்? தங்க விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் இந்த நிலைமையில இனி கோல்டு கிராஷ் ஆகுமா என்ற கேள்வி பல முதலீட்டாளர்களும் இருக்கு. குறிப்பா சர்வதேச சந்தையில தங்கம் ஒரு ஓன்ஸுக்கு சுமார் $4,350 என்ற நிலையில் இருக்கும் பொழுது இனிமே தங்கத்தின் விலை எந்த டைரக்ஷன்ல செல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தங்க விலை எப்போதும் ஒரே டைரக்ஷன் மட்டும் செல்லாது. பெரிய அளவில் உயர்ந்த பிறகு இடையில கரெக்ஷன்ஸ் அல்லது ஏற்ற இறக்கங்கள் வருவது மிக சாதாரணமான விஷயம். அப்படின்னா இப்ப தங்கம் முழுமையா கிராஷ் ஆகுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு 100% சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கிராஷ் வராதுன்னு கேரண்டியும் கொடுக்க முடியாது. இதற்கு பின்னால் இருக்கிற முக்கியமான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் பேங்க் கோல்ட் பையிங். உலக நாடுகளின் சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து தங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை டைவர்சிஃபை செய்வதற்காக தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இதன் தொடர்ச்சியா டிமாண்ட் கோல்ட் பிரைஸ் ஒரு முக்கிய சப்போர்ட்டா மாறி இருக்கு. ஆனா முதலீட்டாளர்கள் மட்டும் அல்லாம சென்ட்ரல் பேங்க்ஸ் இப்போ கோல்டு வாங்குறதுனால தங்கத்தின் நீண்ட கால டிமாண்ட் வலுவாகுது அப்படின்னு நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகரிச்சதுனால பாண்ட்ஸ் மற்றும் டாலர்ல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் குறையலாம். அப்ப இன்வெஸ்டர்ஸ் தங்கம் போன்ற சேஃப் ஹேவன் அசெட் மீது அதிக கவனத்தை செலுத்த வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதிர்பார்ப்பை விட அதிகமாக உயர்ந்துச்சு அப்படின்னா டாலர் மற்றும் பாண்ட் ஈல்ட்ஸ் வலுப்பெறும். இது கோல்ட் பிரைஸ் மீதான ப்ரெஷரை ஏற்படுத்தக்கூடும். ஜியோபாலிட்டிக்கல் ரிஸ்க், உலக போர், பொருளாதார அன்சர்டனிட்டி, இன்ஃப்ளேஷன், ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற நேரங்களில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான அசட்டுகளை நோக்கி போவாங்க. அதே நேரத்தில் கோல்டு ஒரு சேஃப் ஹெவன் அசட்டாக பார்க்கப்படுது. அதனால ஜியோபாலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா கோல்டுக்கு டிமாண்ட் சப்போர்ட் கிடைக்கும். அப்படின்னா கோல்டு எப்போ குறையலாம்? முதலாவது, உலகளாவிய போர் மற்றும் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சு எக்கனாமிக் கண்டிஷன் ஸ்டேபிளா ஆகலாம். ரெண்டாவது, யூஎஸ் டாலர் மற்றும் பாண்ட் ஈல்ட்ஸ் வேகமா உயர்ந்ததால கோல்டுல இன்வெஸ்ட்ல இருந்து வெளியேற வாய்ப்புகள் இருக்கு. மூணாவதா, சென்ட்ரல் பேங்க் தங்கத்தை வாங்க வேகம் குறைஞ்சாலும் கோல்டு பிரைஸ் மீதான பிரஷர் வரலாம். மேலும் கோல்டு ஏற்கனவே மிக பெரிய அளவில் உயர்ந்ததால் ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். கோல்டு கிராஷ் ஆகாது என்று 100% கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா தற்போது இருக்கிற சூழ்நிலையில கோல்டு சப்போர்ட் எடுக்கும்னு பல ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சிறிய கரெக்ஷன் வந்தாலே அது பெரிய கிராஷ் என்று நாம் நினைச்சிடக்கூடாது. முதலீட்டாளர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க கோல்டு முதலீடு செய்ய நினைச்சீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் முழு பணத்தை முதலீடு செய்வதை காட்டிலும் உங்களுடைய முதலீடை பகுதியாக பிரித்து கரெக்ஷன் வரும்போது சிறுக வாங்குவது ஒரு டிசிப்ளின் அப்ரோச்சா இருக்கும். இதை தான் பொதுவா பை ஆன் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த அசட்டின் ஃபியூச்சர் பிரைஸையும் யாராலையும் 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எனவே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோலு, டைம் ஹாரிசன் மற்றும் ரிஸ்க் கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற்போல் நம்மளோட முடிவை எடுக்கிறது தான் நல்லது. இது போன்ற கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.